மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து ஹிப் பெல்ட் எப்படி வந்து பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லோரியல்ஸும் லக்ஷ்மி பெண்டன்ஸும் வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களோட ஹிப் சைஸ் வந்து எவ்வளவோ அதுக்கு பாதி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து பெண்டன்ஸ் வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் வந்து பிக் சைஸ் பெண்டன்ட்டு. இப்போ இப்படி வச்சோம்னா மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் வர மாதிரி இப்படி கூர்மையாக வர மாதிரி வரும். நம்ம எங்கெல்லாம் வந்து வைக்கணுமோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஹிப் சைஸ்க்கு பொறுத்த மாதிரி வைக்கணும். நான் மொத்தம் இதில் 3 பெண்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த சைடு வந்து ஸ்மால் பெண்டன்ட், அதே ஷேப்பில் வந்து ஸ்மால் சைஸ் பெண்டன்ட்டு வாங்கியிருக்கேன். கீழே வந்து இந்த பிக் சைஸ் பெண்டன்ட்டில் மட்டும் கீழே ஒரு கர்வ் வர மாதிரி வரும். நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ ஃபஸ்ட் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஜரியில் செயின் ஸ்டிச் போடுறேன். ஏற்கனவே கீழே வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டேன், 2 லைன் போட்டிருக்கேன். மேலேயும் அதே மாதிரி 2 லைன் செயின் போட்டுக்கணும். இந்த டர்ன் வர்றப்போ மட்டும் ஒரு சின்னதாக ஒரு குட்டி செயின் ஒன்று போட்டு தான் திருப்பணும். அப்போ தான் நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி எல்லா எட்ஜஸ்லேயும் வந்து நீங்கள் கரெக்டாக டர்ன் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜ் திரும்புகிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன குட்டியாக, ரொம்ப குட்டியாக ஒரு செயின் மாதிரி லாக் மாதிரி அது போடுற மாதிரி இருக்கும். குட்டியாக போட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் அதே மாதிரி நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து 2 லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே ஸ்டோன் செயின் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு மேலேயும் வைக்கணும், கீழேயும் வைக்கணும். இப்போ நான் அதை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணி கட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா அப்ளை பண்ண வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ண. நம்ம திரும்பவும் இதில் ஸ்டிச் போடணும். ஸோ கொஞ்சம் அது ஆடாமல் இருக்கிற, நம்ம ஸ்டிச் போடக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் போடுறேன். இப்போ இதுக்கு இந்த சைடு வந்து சுகர் பீட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நார்மலாகவே வந்து செயின் ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இதை வந்து பட்டன் பின்னாடி ரிவர்ஸில் எடுத்து போடுற மாதிரி போட போகிறேன். அது எப்படி போடுறேன்னு காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு பெண்டன்ஸ் வந்து இப்படி வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி இது முடிச்சதுக்காக நம்ம வந்து பெண்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன் அப்புறம். இப்போ இந்த ஸ்டோன் செயின் வந்து இப்படி ஒரு செயின் போட்டு அடுத்ததுக்கு இந்த சைடு எடுப்போம்ல, அப்படி இல்லாமல் நான் அதை ரிவர்ஸில் இழுத்து அந்த சைடு எடுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச் போட்டது இந்த சைடு வெளியே தெரியாது. நார்மலாக நம்ம இந்த மாதிரி போடுவோம். இப்போ நான் காட்டினல அந்த மாதிரி இந்த சைடு ஒரு செயின் போட்டு அப்படியே பின்னாடி இழுத்து இப்படி வருவோம். அப்படி இல்லாமல் ஒரே சைடு வந்து ஸ்டிச் தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே போட்டுட்டு இந்த சைடு வர்றப்போ செயினை போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் இழுத்துடணும். ரிவர்ஸில் எடுத்து அப்புறம் அடுத்த ஸ்டோனுக்கு ஒரு செயினை, அப்புறம் இந்த பக்கம் நடுவில் ஒரு லாக் மாதிரி அப்படி போட்டு செயின் போட்டு ரிவர்ஸில் எடுத்துடணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அது ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு. இதே மாதிரி மேலேயும் கீழேயும்
ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த பெண்டன்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, இங்கே ஒரு ஹோல் இருக்குது தெரியுதா? கீழே வச்சுட்டு அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் அந்த திலக் ஷேப் இருக்குல்ல, அங்கே இந்த பின்னாடி சைடில் அந்த அந்த லக்ஷ்மியை ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு ரிங் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம இதை வந்து பெண்டன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த கையில் அந்த மாதிரி எங்கே கேப்ஸ் இருக்கோ நம்ம அந்த இடத்துல கோல்டன் கலர் த்ரெட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது, நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது. நான் அந்த சைடெலாம் வந்து போட்டுட்டேன், பார்த்திங்கன்னா தெரியும். அதில் நான் ஸ்டிச் போட்ட மாதிரியே இருக்காது. அந்த திலக்கோட முடிகிற இடத்துலையும் போட்டிருப்பேன், 2 திலக் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போட்டு கீழே அந்த ரிங்கு மாதிரி இருந்துச்சுல்ல, அதுலேயும் நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுறணும். இப்படி நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது தான் வந்து அது வந்து ஆடாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் லோரியல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெண்டன்ஸ்குள்ளே போகிற மாதிரி தூக்கிட்டு அங்கங்கே இதாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் போடலாம். இப்போ நான் கிட்ட காட்டுறேன் எங்கெல்லாம் ஸ்டிச் போட்டிருக்கேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதோ நான் இப்போ காட்டுறேன்ல, இந்த ரிங் இந்த ஜாயின் பண்ண இடத்துல நான் இங்கே போட்டிருக்கேன், நூல் தெரியுதா லைட்டாக. அதே போல் இந்த இடத்துலையும் போட்டிருக்கேன், ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எல்லா ஜாயின்ஸ்லேயும் வந்து எங்கெல்லாம் நமக்கு போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு திரும்பவும் இந்த சென்டராக கேப்பை வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கே குந்தன் ஸ்டோன் சின்ன சைஸில் வச்சுருக்கேன், க்ரீன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக சுற்றியும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து போடுறேன். சென்ட்ரு க்ரீனும் இப்போ நமக்கு வந்து ரோஸ் கலர் ஸ்டோனும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்கேன் நான், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி வர மாதிரி இப்படி ஒரு 7 ஸ்டோன் வரும், அது வந்து ரோஸ் கலரில் வைப்பேன். நெக்ஸ்ட்டு குட்டி பெண்டன்ட்க்கு அடுத்ததாக வரும்ல, அந்த கேப்பில் என்ன கலரை வைப்பேன்னா சென்டராக வந்து ரெட்டு வச்சா சுற்றியும் க்ரீன் வர மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இதை போட்டுட்டு எப்பவும் போல் நாட் பண்ணிடுங்க. இப்போ க்ரீன் ஸ்டோன் வந்து சென்டராக இருக்குது. மொத்தம் இப்போ நமக்கு இப்போ வந்து இதை சுற்றியும் இந்த ரோஸ் கலர் ஸ்டோன் வந்து வைக்க போகிறேன். கரெக்டாக 7 ஸ்டோன் வரும். இதை வச்சுட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஸ்டோன்ஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். நான் இதுக்கு முன்னாடி வந்து சென்டராக ரோஸ் ஸ்டோன் வச்சு க்ரீன் ஸ்டோன் வச்சு ஒட்டி வச்சுருந்தேன், அது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த க்ரீன் ஸ்டோன் சுற்றியும் அப்படியே ஒரு ரவுண்டாக அதே மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் மேக் பண்ணிடணும் ஃபுல்லாக. உங்களுக்கு பெண்டன்ட் வைக்க பிடிக்கல அப்படின்னாலும் அந்த பெண்டன்ட்டுக்கு பதில் கூட இந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸே வந்து இதை விட பெரிய சைஸ் கூட நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். பெண்டன்ட் வச்சா கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும். நீங்கள் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஈக்குவலாக ஒரு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரிங்கை இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்ப்ரிங் வச்சு கம்ப்ளீட் பண்ணதும் கடைசியில் ஒரு எண்டு நாட் போட்டுடணும். எண்டு நாட் போட்டுட்டு இப்போ உள்ள ஃபுல்லாக க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இப்போ அதை டெக்கரேட் பண்ணணும்ல,
கொஞ்சம் தனித்தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, திரும்பவும் அந்த 2 குந்தன்ஸ்க்கு நடுவில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அளவாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ண முடியல இப்போ இந்த 2 குந்தனுக்கு நடுவில் அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அந்த 7 ஸ்டோன்ஸ்க்கும் 2 ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் உள்ள கேப்ஸில் வந்து நம்ம அதை வந்து ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இதான் லோரியல்ஸு. எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டல் கோல்ட் பீடு எடுத்துக்கணும். இப்போ சும்மா ரேண்டமாக அங்கங்கே சும்மா இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்பார்க்கிள் மாதிரி அப்படியே அங்கங்கே டல் கோல்ட் பீடு வந்து வச்சுருங்க. நமக்கு அப்படியே இந்த லோரியல்ஸ் போடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு எங்கேயாச்சும் வேணும்னா நம்ம டல் கோல்ட் பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் வந்து எண்டு நாட் போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லோரியல்ஸ் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் செயின் ஒன்று வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே எது போடும்போதுமே ஒரு பேக் செயின் ஒன்று போட்டுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் லோரியல்ஸ் வந்து ஒரு 4 5 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே பஞ்சாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் லுக்காக தெரியும். ஒரு செயின் போட்டு திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு 4 லோரியல்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை போட்டு அதை அப்படியே கிட்ட நெருக்கமாக அப்படியே வச்சு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி ஒரு லாங்காக ஒரு செயின் ஒன்று போட்டுக்கோங்க. திருப்பி லாங்காக ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணணும். இப்போ இதை ஆட் பண்ணி அது கிட்டையே ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாங் செயின். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஹிப் பெல்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ளவுஸ்க்கு போடணுன்னாலும் சரி, எதுக்கு போடணுன்னாலும் இதுதான் ஸ்டெப்பு. ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பஞ்சாக எங்கேயுமே ஆடக்கூடாது, அசையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப லாங் செயினாக போடாமல் ஒரு கொஞ்சம் குட்டியாக போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அதனால் இழுத்துட்டு ஒரு செயின் அது பக்கமாக நல்லா இழுத்து வச்சு ஒரு செயின் போட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் இது ஃபுல் ப்ராசஸும் இதே மாதிரி தான் வரும். இந்த லோரியல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பெண்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே இந்த இடையில வந்து உங்களுக்கு எங்கேயாவது வந்து பீட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ பீடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டல் கோல்ட் பீடை ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது லோரியல்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மேக்ஸிமம் 5 வைக்கலாம். 5 நான் 4 எடுக்கிறேன். 5 எடுத்து நம்ம போடலாம். இப்போ வந்து இதே மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல் ஹிப் பெல்ட்டும் நம்ம ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து கீழே எல்லாம் முடிச்சுட்டு
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பேர்ல் ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.